இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை அரசியல்வாதிகள் அல்ல, படிச்ச ஆட்கள் அவங்க செயல்படுறது இல்ல. பயம்ன்றது ஒரு தடவை தான், ஒரு தடவைக்கு அப்புறம் அந்த பயம் போயிடும். லத்தியில ஆணி போட்டு அடிச்சிருக்காங்க. கன்னுக்குள்ள பெல்லட் கன்ஸ் போட்டிருக்காங்க. நாளை நமது கையில் இருக்கின்றது. உடனுக்குடன் சட்ட ரீதியாக நீங்க ஆக்ஷன் எடுங்க. நீங்க சொன்னீங்க மக்கள் இணைந்து போராடணும் அப்படின்னு. இப்ப திருநெல்வேலி மாவட்டம் மாதிரி இருக்கிற கிராமங்கள்ல இப்ப நீங்க சொன்னீங்களே, இப்ப கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தினா அங்க மிரட்டி வெளியே அனுப்பிடுறாங்க. இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது, நம்மள லாரியில அடிச்சு கொண்டுடுவாங்களோ, நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு. இப்ப இந்த மாதிரி சூழல்ல கிராமத்துல இருக்கக்கூடிய குரலற்ற மனிதர்கள், இப்ப ரொம்ப ஒரு பின்தங்கி ஒரு சின்ன சின்ன கிராமங்கள்ல இருக்கிறவங்க இதை மாற்ற முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? செத்து போயிட போறேன் பயத்தை அச்சத்தோடு இருந்து அழுதுட்டே இருக்கலாம். நீங்க ரொம்ப ஈஸியான ஏதாவது ஒரு விட சொல்ல முடியும்னா எனக்கும் ஆசையா தான் இருக்கு, நீங்க இப்படி பண்ணுங்க எல்லாம் சரியாயிடும். அப்படி இல்லைங்க. மோசமான சமுதாயத்தை வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம அதிகாரிகளை நம்ப முடியாது, நம்ம அரசியல்வாதிகளை நம்ப முடியாது. பெரும்பாலான ஆட்கள்னு சொல்றேன், எல்லா அதிகாரிகளும் எல்லா அரசியல்வாதியும் நான் சொல்ல வரல. படிச்ச ஆட்கள், இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை அரசியல்வாதிகள் அல்ல, படிச்ச ஆட்கள் அவங்க செயல்படுறது இல்லை. தங்களுடைய சுயநலத்துக்காக செயல்படக்கூடிய இன்ஜினியர்ஸும் டாக்டர்ஸும் டென்டிஸ்டும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு மோசடி, நான் எதுக்கு இது பயன்படணும்னு போறாங்க. நானும் ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் செக்ரட்டரியா இருந்திருக்கேன். நான் சென்னையில வாழக்கூடிய பகுதியில் அப்படிதான் 90% மக்கள் அப்படிதான் இருக்காங்க. நமக்கு எதுக்கு பிரச்சனை, நம்ம வீட்டுல தண்ணி வந்துச்சுன்னா, நம்ம வீட்டுல பவர் வந்துச்சுன்னா, நம்ம வீட்டுக்கு வசதி வந்துச்சுன்னா நமக்கு எதுக்கு பண்ணணுன்றாங்க. ஆனா அவங்க 10% இருக்காங்க, மக்கள் இருக்காங்க. ஆகையால எனக்கு ஆசையா இருக்கு, ரொம்ப ஈஸியான சொல்யூஷன் கொடுக்கலான்னு. ஈஸி சொல்யூஷனே இல்லை. ஒரே சொல்யூஷன், ஒருத்தரை நம்பி ஒருத்தரோட பேசி ஒருத்தரோட சேர்ந்து ஒரு இயக்க ரீதியில முன் வந்தால்தான் அதை மாற்ற முடியும். பயம்ன்றது ஒரு தடவை தான், ஒரு தடவைக்கு அப்புறம் அந்த பயம் போயிடும். சரியா? ஒன்றா சேருவோம். இன்றைக்கு இளைஞர்கள் நம்ம நாட்டில் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அவங்க மேல படாததான். அவங்க ஜூலை 20 லத்தியில ஆணி போட்டு அடிச்சிருக்காங்க யங்ஸ்டர்ஸ். கன்னுக்குள்ள பெல்லட் கன்ஸ் போட்டிருக்காங்க. அது அந்த புல்லட் செதறும் போது ஒரு 1000 அயன் பெல்லட்ஸ் வெளில போகுது. 2-3 இளைஞர்களோட கண்ணு போயிடுச்சு. அதையும் மீறி அவன் பயந்து போயிட்டாங்கன்னு நினைக்கக்கூடிய ஒரு பின்னணியிலையும் இளைஞர்கள் வந்தாங்க. 10 வயசு, 12 வயசு, 13 வயசு, 15 வயசு குழந்தைகள் வந்தாங்க. எங்கன்னு அவங்களுக்கு தைரியம் வந்துச்சு? யாராவது இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க தைரியத்துக்கு? ஆனா அந்த உணர்வு வந்துருச்சு. இவங்களெல்லாம் நம்பி தான் நமக்கு இல்லை. நாளை நமது கையில் இருக்கின்றது. என்ன வேணா நம்ம மேல இருக்கக்கூடிய பிரச்சனை வந்தாலும் நான் முன்னுக்கு போறேன் அப்படின்ற உணர்வு தான் யங்ஸ்டர்ஸ் இப்போ வந்திருக்காங்க. நான் அந்தந்த காலம் சொல்ற சுதந்திர போராட்ட காலம் எல்லாம் இப்போ சொல்றோம். 1 மாசத்துக்கு முன்னாடி 1.5 மாசத்துக்கு முன்னாடி சம்பவத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்திலையும் அந்த மாதிரியான இளைஞர்கள் இருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்திலேயும் வந்திருக்கக்கூடிய தேச விடுதலை போராட்டத்தில் வந்திருக்கக்கூடிய ஆட்கள் 1-2 100கணக்கில் இருந்திருக்காங்கல்ல. இந்த மண்ணில் இருக்கு, அந்த உணர்வு இருக்கு. அந்த உணர்வுக்கு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கு. இதை போன்ற முறைகேடுகள் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் வெளிவந்து அதை படிச்சு முன் வந்தாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி நமது தான், வெற்றி இளைஞர்கள் தான். ஒரு பாட்டு கண்டிப்பா ஏதாவது வரும், ரியாக்ஷன் வரதான் செய்யும். வராதுன்னு சொல்ல வரல. ரியாக்ஷன் வந்தாலும் நம்ம நிக்கிறோம். ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க திருநெல்வேலியில ஹெல்ப் பண்ணுங்க, நான் சென்னையில இருந்து நாங்க ஹெல்ப் பண்றோம். தேவைப்பட்ட வரோம். நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம்? இப்போ இன்னைக்கு ஹைகோர்ட்டுடைய நாள் இருக்கு, வேலையை விட்டுட்டு இங்க வந்திருக்கோம். எதுக்கு? இது நம் நாடு, இது நம்மளுடைய மாநிலம், இது நம்மளுடைய மாவட்டம். அந்த உணர்வோடு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். சொந்த காசை போட்டுதான் இங்க வந்திருக்கோம். இது போன்ற ஒரு உணர்வு மக்களிடம் கொண்டு போக வேண்டிய பொறுப்பு உங்களை போன்ற ஆட்களுடையது. பயம் இருக்கதான் செய்யும், அடி உதை இருக்கதான் செய்யும், பொய் கேஸ் இருக்கதான் செய்யும், ஜெயில போடுறது இருக்கதான் செய்யும். அதையும் மீறி நம்ம எப்படி நிற்க போறோம்? அந்த தைரியத்தை கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நம்மிடம் இருக்கின்றது. அந்த பொறுப்பை நம்ம நிறைவேற்றினால் கண்டிப்பாக இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, நாளைக்கு கண்டிப்பாக வெற்றி அடையும். இந்த அறிக்கையின் மூலமா கடைசியா அரசாங்கத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த அறிக்கை மூலமாக அரசாங்கத்தை சொல்லக்கூடியது நிறைய முறைகேடுகள் நடந்தது. 2 வகையான பரிந்துரை கொடுத்திருக்காங்க. 29 மைன்ஸ்ல பல வகையான முறைகேடுகள் நம்ம பார்த்திருக்கோம். பெஞ்சிங்ல பிரச்சனை, பிளாஸ்டிங்ல பிரச்சனை, அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வெடி மருந்து பொருட்கள் பயன்படுத்திருக்காங்க, அதுல பிரச்சனை, ரோட்ல இருக்கக்கூடிய பிரச்சனை,
சுற்றுச்சூழல் பாதுகாப்புல பிரச்சனை, சுற்றுச்சூழல் பாதிப்புல பிரச்சனை, பல பிரச்சனைகள் வந்திருக்கு. இந்த பிரச்சனைகளை உள்ளடக்கி உடனுக்குடன் அங்க நீங்க ஆராய்ந்து பார்த்து இந்த கருத்துரை இந்த ரிப்போர்ட் வந்திருக்கூடிய விஷயங்கள் உண்மை என்று சொன்னால் உடனுக்குடன் சட்ட ரீதியாக நீங்க ஆக்ஷன் எடுங்க. இதுல தாமதம் செய்யவே கூடாது. இந்த தாமதம் தான் ஒரு பொறுப்புள்ள ஒரு ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கக்கூடியது. உடனே ஆக்ஷன் எடுங்க. பல வகையான ஆக்ஷன்ஸ் இருக்கு. ரெண்டாவது, இந்த விஷயங்கள் நடந்திருக்கக்கூடிய பின்னணிக்கு அதிகாரிகள் மீது நீங்க ஆக்ஷன் எடுங்க. ரெவன்யூ ஆட்கள் இருக்காங்க, மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆட்கள் இருக்காங்க, மற்ற அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க மேல ஆக்ஷன் எடுங்க. கடந்த 15 ஆண்டு காலமா அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம நடந்துக்க முடியாது. அவங்க மேல ஆக்ஷன் எடுங்க. அவங்க மேல சட்ட ரீதியாக, கிரிமினல் சட்ட ரீதியாகவும் மற்ற சட்டங்கள் ரீதியாகவும் அவங்க மேல ஆக்ஷன் எடுங்க. 2 அதிகாரிகள் மீது நீங்க வந்து லஞ்ச ஒழிப்பு சட்டம் கீழும் ஐபிசி இப்போ புதுசாக வந்து பிஎன்எஸ் சட்டம் மூலமாக நீங்க ஆக்ஷன் எடுத்தா அதுவே உதாரணமாக மற்றவங்க. மூன்றாவதாக, இது வந்து தனிப்பட்ட முறையில ஒரு தனிப்பட்ட அதிகாரியோ ஒரு தனிப்பட்ட மைன்ஸ் உடைய விஷயம் அல்ல. இது ஒட்டுமொத்த பார்வையில பார்க்கும்போது அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மைனிங் சார்ந்த ஒரு பிரச்சனை. இது சிஸ்டம் லெவல்ல மாற்றம் கொண்டு வரும். சிஸ்டம் லெவல் மாற்றம் கொண்டு வரதுக்கு அரசாங்கம் உடனுக்குடன் அது ஒரு ஸ்டடி, ஒரு கமிட்டி மாதிரி போட்டு அந்த கமிட்டி மூலமா 2 மாசம் 3 மாசத்துக்கு மேல எடுக்கக்கூடாது. எப்படிலாம் அந்த சட்டத்தை அமல்படுத்துறதுல சிக்கல் வந்து அந்த சிக்கல்களை அகர்த்தி சட்டத்தை பயன்படுத்தாமல் இருந்தால் அவர்கள் மீது சட்டம் பாயும் என்ற ஒரு பயத்தை உருவாக்கி சரியான முறையில இந்த மைனிங் ஆபரேஷன்ஸை சரிப்படுத்தினா இந்த அரசாங்கம் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு புதிய பிகினிங். இந்த அரசாங்கம் புதுசா வந்திருக்கு, 3 மாசம் தான் ஆகுது. இன்னைக்கு பிரஸ் மீட்டிங்னு நான் சொன்னேன். நிறைய பேர் கேட்டாங்க என்ன பண்ணாங்க, இதெல்லாம் பண்ணல அதை பண்ணல. நான் சொன்னேன் புதுசா வந்திருக்காங்க, நல்லது செய்யணும்ன்ற ஒரு எண்ணத்துல இருக்காங்க. குறைபாடுகள் இருக்கதான் செய்யும். பல வருடங்களா நடந்தக்கூடிய முறைகேடுகள் வந்து 3 மாசத்துல மாத்துறது முடியாதது. ஆகையால அவங்களுக்கு ஒரு டைம் கொடுப்போம், 6 months டைம் கொடுப்போம், 1 year டைம் கொடுப்போம். ஆகையால இந்த ஒரு டைம் வந்து பொதுமக்களாகிய நாம் கொடுக்கக்கூடிய அதே நேரத்துல அதை மானிட்டர் பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு. முறைகேடுகள் நடந்தா உடனுக்குடன் அதை வெளியே கொண்டு வரணும். இது ஒரு பக்கம் சிஸ்டமிக் சேஞ்ச். மறுபக்கம் சிஸ்டம் லெவல் சேஞ்ச் வந்து எல்லா மைன்ஸும் முதல்ல ஒரு மாரட்டோரியம் போடுங்க. புதுசா மைன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்கன்ற செய்திகள் வந்துட்டு புதிய மைன்ஸுக்கு அடுத்த 1 வருடத்துக்கு மாரட்டோரியம் போடுங்க. இதெல்லாம் படிச்சு சீர்திருத்தி நல்ல ஒரு முறைப்படுத்தக்கூடிய வரைக்கும் இனிமே புது மைன்ஸுக்கு நாங்க அனுமதி கொடுக்க போறது இல்லை. திருநெல்வேலியில ஆரம்பிங்க. திருநெல்வேலியில் ஆரம்பிச்சா அடுத்த மற்ற மாவட்டங்களுக்கும் அது போகும். அதனால உடனுக்குடன் இந்த ஆட்சி செய்யக்கூடிய பணி என்னன்னா, இன்றைக்கே மாரட்டோரியம் பண்ணுங்க. புது மைன்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு எங்க ரிப்போர்ட் கொண்டு வர வரைக்கும், ஆக்ஷன் எடுக்கிற வரைக்கும் நாங்க புது மைன்ஸ் கொடுக்க போறது இல்லை. இருக்கக்கூடிய மைன்ஸ் முறைகேடுகள் நடந்திருந்தா அதுல வந்து உடனுக்குடன் ஆக்ஷன் எடுங்க. அதிகாரிகள் மீது ஆக்ஷன் எடுங்க. மைன் ஓனர்ஸ் இருந்தா அவங்க கிட்ட போட்டு 200 கோடி 300 கோடி 500 கோடி பேசிட்டு இருக்காங்க. அதாவது பணத்தை, மக்களுடைய பணம், இது அரசாங்கத்துடைய பணம் இல்லை, இது மக்களுடைய பணம். இந்த பணத்தை திருப்பி எடுக்கக்கூடிய வகையில கேசஸ் போடுங்க. மூன்றாவதாக, அரசியல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுங்க. இந்த மூன்றும் இது பெரிய அளவுல வந்து வெளியில இருந்து வழங்க தேவையில்லை. இருக்கக்கூடிய நிலையிலே பண்ணலாம். அதை மூன்றும் செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். நன்றி சார்.